தினத்தந்தி ஒரு கிண்டலா ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் படத்தை போட்டு ஒரு நேர்காணல ஒரு ஆளை உட்கார வச்சு அவர்கிட்ட பேட்டி காட்டுற மாதிரி போட்டிருக்காரு. ஆலங்குளத்து நிர்வாகிகள் அங்க கட்சி பண்ணலாம் எப்படி இருக்கு, இல்லாட்டி எப்படி எல்லாம் மக்களுக்கு பணம் போய் சேருது அப்படிங்கிற மாதிரி உள்ள சசிகலா முன்னாடி பண்ணதை இங்க வந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அவர் 1967 இருந்து அவங்க அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு தடவையாவது உங்க கூட இருந்து போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னதுக்காக உடனே அவரோட போன்ல இருந்து லைனை போட்டு அவங்க அப்பாட்ட பேசியிருக்கிறாரு. அந்த நியூஸை பிரபலப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போன எலெக்ஷனுக்கு சைக்கிள்ல போனாரு, நடந்து போனாரு, வயலுக்கு போனாரு, இது எல்லாத்தையும் பண்ணி இந்த இடம் அதெல்லாம் பண்ண முடியாது, என்னோட பையன் அவன் செஞ்சாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இறங்கிட்டாங்க. அதனால இந்த தடவை திமுக கடினமா உழைக்கிறதுல குறைஞ்சிட்டு அவங்களோட பணபலத்துல தான் இருக்கிறாங்க. தினத்தந்தி 2வது பேஜோ 3வது பேஜ்ல போட்டிருக்காங்க. இதை நான் திமுகவோட பலவீனமா தான் பாக்குறேன். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.